மகர ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று உட்காந்துருக்கார். இதுக்கு முன்பாக நடந்த காலகட்டத்தை சிந்தித்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 7 சனியின் தாக்கத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு தான் விதி. 7 சனி காலகட்டத்தில் கடந்த 7 வருட காலமாகவே உங்களோட வாழ்க்கையில் ஒரு போராட்ட வாழ்க்கையை சந்திச்சிருக்கதா அர்த்தம். முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் தொகுப்புகளை ஒரு மனிதன் அனுபவிக்கணும்னா இந்த 7 சனி காலகட்டத்தில் தான் அவன் அனுபவிக்கணும். அவன் முன் ஜென்மத்தில் செய்த பாவத்தின் தொகுப்புகளை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவாங்க. இதை யாரும் நம்ம எனக்கு முடியாதுன்னு விட்டுட்டுலாம் போக முடியாது. காலனின் கணக்கில் நம்ம தப்பிக்க முடியாதுன்றது தான் விதி. அந்த அமைப்புகளில் கடந்த ஒரு 7 வருட காலமாகவே இந்த மகர ராசி அன்பர்கள் சொல்லனா துயரங்கள், குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினர் பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லாமல் தடுமாறுறது, கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து போகிறது, நல்லா ஓடிட்டு இருந்த தொழில் நொடிச்சு போய் அகல பாதாளத்தில் உக்காந்தது, இது எல்லா அமைப்புகளுமே கடந்த 7 வருட காலமாக உங்களோட வாழ்க்கையில் சொல்லனா துயரங்களாக மாறி இருக்குன்ற விதிங்க. அதெல்லாம் நீங்கள் உங்களோட எடுத்துக்காட்டுகளாக எடுத்து சொன்னோம் அப்படின்னாக்கா அவங்களால முடியாது, இதுதான் அப்படின்றது என்னால் குறிப்பிட முடியல அப்படின்ற மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய அமைப்புகளில் சனி பகவான் உங்களை கொடுமைப்படுத்தியிருப்பார் அப்படின்றது தான் சொல்லணும். இந்த விதிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த காலகட்டத்திலேருந்து ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சுங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா இது நாள் வரலும் குடும்பஸ்தானத்திலிருந்து ஜென்மத்தில் இருந்து நடத்தின சனி பகவான் கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதியே ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சென்றுட்டார். அப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல சென்றார்னா இன்னும் ஒரு 2.5 வருட காலம் அங்கே இருக்க போகிறார். அப்போ கடந்த 7 வருட காலமாக பட்ட கஷ்டங்களுக்கு அடுத்த 2.5 வருட காலமாக இதே சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறது காத்துட்ருக்கார். அவர் எந்த விதத்தில் யோகத்தை கொடுக்க போகிறாருன்னா முக்கியமாக சனி பகவான் தொழில்காரகன் சனி பகவான். அப்போ முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் முக்கியமாக வளர்ச்சி அடைய போகிறார் அப்படின்றதுங்க. இது முக்கியமாக மிக மிக முக்கியமான ஒன்று. ஒரு மனிதனுக்கு அழகு தொழில் தான். இந்த உலகத்தில் நம்ம பேர் புகழ் கௌரவம் எது வேணாலும் வாங்கியிருக்கலாம், தன் தந்தை வழி சொத்து சுகங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுருக்கலாம். ஒரு மனிதனின் பேர் புகழை காப்பாற்றுது அப்படின்னாக்கா அவனோட தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள், இந்த 2 விஷயங்களும் மிக மிக முக்கியமானது. ஆனால் கடந்த 7 வருட காலமாக நல்ல தொழில் செய்துட்டு இருந்தேன் சார், சொந்த தொழில் நல்லா போயிட்டு இருந்தேன் சார், சொந்த தொழில் நொடிச்சு போயிட்டேன் சார், தனியார் துறையில் நல்ல வேலைவாய்ப்பு பெற்றிருந்தேன் சார், ஆனால் திடீர்னு வேணான்னு தானே ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார், வெளிநாடுகளில் இருந்தேன் சார், நல்ல உத்தியோகம் சார், நல்ல பணம் சார், ஆனால் குடும்பத்தோடு இருக்கணும்னு நினச்சிட்டு வந்தேன், திரும்ப போக முடியல, எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் இந்த நேர காலகட்டத்திலும் தனித்து போராடிட்டு இருக்கேன், ஒரு நிரந்தரமான வேலை கிடையாது, என்னோடய தகுதிக்கும் திறமைக்கும் தகுந்த வேலை வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி தெரியலை, ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துருக்கேன். அதாவது நான் தனித்து இருந்தால் கூட போராடிடுவேன், ஆனால் குடும்பத்தோடு இருக்கிறதுனால கடன் மேல் கடன், இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சாப்பாட்டுக்கே பிரச்சனைகள் உருவாகிற மாதிரி இருக்குது. நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லை, நிரந்தரமான வேலைவாய்ப்பு இல்லைனாலும் கூட பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் சரின்னு பார்க்குறோம். குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வந்துடுது, தொழில் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக வந்துடுது, சமுதாயத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்குது. இந்த பிரச்சனைக்கே நம்மளோட காலங்கள் கணிந்து போகிற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி இருக்குதா இல்லையா அப்படின்னு எண்ணக்கூடிய இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க. அந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாயிடுச்சிங்க. அரசு உத்தியோகத்துக்காக வெகு நாட்களாக நான் காத்துட்ருக்கேன் சார், எனக்குன்ற ஒரு நிரந்தரமான ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்குமா என்னன்றது தெரில. நான் சொல்லி கொடுத்து படித்த நபர்கள் கூட உத்தியோகத்தில் போய் உட்காந்துட்டாங்க, ஆனால் எனக்கு நூலிலையில் 1 மார்க் 2 மார்க்கில் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன மாதிரியான அமைப்பில் இருக்க போகிறீங்க? நீங்கள் சொந்த தொழிலில் கொடி கட்டி பறக்க போகிறீங்களா, தனியார் துறை வேலைவாய்ப்பில் தான் இருக்க போகிறீங்களா, வெளிநாடுகளில் தான் போய் வசித்து அதன் மூலிமா பொருளை திரட்ட போகிறீங்களா, இல்லை அரசு உத்தியோகம் பெற்று அதன் மூலிமா லாபத்தை பெற போகிறீங்களா? அப்போ நீங்கள் யார், இந்த உலகத்தில் என்னவா பிறந்திருக்கீங்க அப்படின்றத உங்களோட சுய ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. கொடுத்துக்கிட்டு அவர் இதுதான் உங்களோட தொழில் இப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த தொழிலுக்காக இந்த நேர காலகட்டத்தில் முயற்சி எடுங்க. கண்டிப்பாக அந்த துறையில் சாதனை படித்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்படி உங்களுக்கு சுய தொழில் இல்லாமல் அரசு உத்தியோகம் தான் எழுதப்பட்டிருந்தால் இந்த நேர காலகட்டத்தில், அதுவும் இந்த மாத காலகட்டத்தில்
அந்த அரசு உத்தியோகத்துக்கான முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக அதுக்கான பலிதம் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக உருவாக போகுதுன்ற விதிங்க. அதே வேளை தனியார் துறை வேலைவாய்ப்புக்காக எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்குன்ற ஒரு நிரந்தரமான தனியார் துறை வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது. சார் கடந்த 7 வருஷ காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார், இங்கேருந்து என்னால் சம்பாரித்து ஒன்றுமே பண்ண முடியாது சார், வெளிநாடுகளுக்கு போய் தான் சார் சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டுக்கான உத்தியோகம் பெறத்துக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. ஆனால் உங்களோட சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு 7, 9, 12ஆம் அதிபதியின் தசாபுத்திகள் நடக்குதா அப்படின்றத தெளிவாக உங்கள் குடும்ப ஜோதிடத்தை கேட்டுட்டு வெளிநாடு கிளம்பலாமான்றதை கேட்டுட்டு முயற்சி எடுங்க. ஏன்னா ஏற்கனவே இழந்தது ரொம்ப அதிகம். அப்போ உங்களோட தசாபுத்திகளில் வெளிநாடுக்கு போகணும் விதி இருந்தால் மட்டும்தான் போகணும். நான் சொல்கிறதுனால நீங்கள் போயிட்டு கஷ்டப்பட்டுடக்கூடாது, அதுக்காக சொல்ல விரும்புகிறேங்க. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுத்தால் வெளிநாடு வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். 2028ஆம் ஆண்டுக்குள்ளார எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் கிடைக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு 1000 ரூபாய் சேலரி அப்படின்னாக்கா இன்றைக்கி 5000 ரூபா கொடுத்து உங்களை அந்த தொழில் நிர்ணயப்படுத்துறதுக்கு அந்த ஆண்டவன் காத்துட்ருக்காருங்க. உங்களுக்கு இது நாள் வரலும் எனக்கு யாராவது ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களான்னு தேடின உங்களுக்கு இந்த தேடி வந்து இந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. நான் செய்கிறதுக்கு தான் நேரம் பத்தலை, அந்த வேலையை செய்து முடிக்கிறதுக்கு தான் வேலை பத்தலை, வேலைகள் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. அப்போ இந்த நேர காலத்தில் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோன்னு ஒரு 3 வருட காலம் ஓட்டமானது 2028ஆம் ஆண்டு வரலும் உழைக்கிறதுக்கு தயங்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி உழைச்சி ஓட செஞ்சு 1 ரூபா காசு கூட மிச்சம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிறது உங்களுக்கு 3 வருட காலம் தூக்கத்தை கூட யோசிக்க வேண்டாம். தூக்கத்தை விட்டுட்டு உங்களோட வேலையை முயற்சி எடுத்து பாருங்கள். இந்த 3 வருட காலகட்டத்தில் இழந்த சொத்து சவத்தை எல்லாமே மீண்டு கொண்டு வந்துடுவீங்க. பேர் புகழ் கௌரவத்தை கொண்டு வந்துடுவீங்க. நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைச்சிரும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருங்க. எத்தனை கோடி ரூபா கடனாக இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு ஒரு மன நிம்மதி கிடைச்சிரும். தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாதுங்க. முக்கியமாக இந்த மகர ராசிக்காரர்கள் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று எனக்கு நிரந்தரமான வேலை கிடைக்குமான்னு தான் இது. கண்டிப்பாக இந்த மாத காலங்களில் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போது வெளிநாடு வெளி மாநில தொடர்புகள் பெற போகிறீங்க. வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் வியாபார வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாக போது சொந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்கத்தினால ஆதாயங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சார் நான் அரசாங்க உத்தியோகத்தில் தான் சார் இருக்கேன், எனக்கு கீழே உள்ள கிரேடில் உள்ளவங்க டக்குன்னு முன்னேறி போயிட்டாங்க, ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த கிரேடை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, என் மேலே வந்து ரிமார்க் சொல்லி நிறுத்தி வச்சுருக்காங்க, இது எப்போ கலையும்னு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் அது கலைந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. எனக்குன்ற ஒரு நிரந்தரமான வீடு வேணும்னு ஆசைப்படுறேன் சார், எனக்கு வேலைவாய்ப்பு இந்த நேரத்தில் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது செவ்வாய் பகவான் கேதுவின் படியிலேருந்து மீண்டு வந்து உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் நிரந்தரமான வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டமாக இருக்குது. இந்த நேரத்தில் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். கடந்த 7 வருட காலமாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் சார், எனக்கு திருமணமே நடக்கலை சார், நாங்கள் பார்க்காத பொண்ணு கிடையாது, போகாத கோயில்கள் கிடையாது, ஏதோ ஒரு இடத்துல வராங்க பார்க்குறாங்க, ஏதோ ஒரு இதை தடைபட்டு போகுது, ஒரு பொண்ணுக்காக இருந்தாலும் ஆணுக்காக இருந்தாலும் இந்த விதிகள் தாங்க. இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வர பாருங்க, கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் ஒரு பையனையோ பொண்ணையோ பார்த்து நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகலாம். அக்டோபர்லேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளார அதிசாரமாக வரக்கூடிய குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து திருமணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. அதேபோல் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கேன் சார், எனக்கு குழந்தை பேர் கிடைக்கும்னு 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு திருமணம் ஆகி, குழந்தை பேரே இல்லை, டாக்டரையும் போய் செக் பண்ணி பார்த்துறோம், எல்லாமே சரியாக இருக்குன்றாங்க, எனக்கு குழந்தை தரிக்குமான்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் கணவன் மனைவி இருவர் ஜாதத்தில் புத்திரதோஷம் மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த மாதத்தில் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா மந்த புத்தியாக இருந்திருப்பாங்க, தூங்கக்கூடிய பிள்ளையாக இருப்பாங்க, எது தெரிஞ்சு பேசக்கூடிய ஒரு பிள்ளையாக இருப்பாங்க மகர ராசி அன்பர்கள்லாம். ஆனால் இதுக்கு பிறகு பாருங்க தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய அமைப்புகள் உருவாயிடும், தெளிவான சிந்தையோடு பேச ஆரம்பிப்பாங்க, தூக்கத்தை கொஞ்சம் களைஞ்சிட்டு படிப்பு மேலே நாட்டத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, கல்வியில் ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேர காலகட்டம் இருந்திருக்கு. இந்த நேர காலகட்டத்தில் எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க, எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும், எதிரி இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும், பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு அமைப்புகளும், உடல் ரீதியான பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமும், உடல் தொந்தரவுலேருந்து மீண்டு வந்து உடல் ஆரோக்கியம் சிறந்து வழங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த மாத காலகட்டத்திலேருந்து உங்களோட வளர்ச்சிகள் தொடர போகுது. உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் தகுந்த ஜோதிடரை கொடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்றது மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். உங்களோட சுய ஜாதகமே வலிமை குறைஞ்சிருந்தாலும் கூட கண்டிப்பாக ஒரு 100க்கு ஒரு 80% உயிரை நோக்கி செல்ல போகிறீங்க.
அதுக்கு முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். மகரம் காலபுருஷனுக்கு 10, மகர சங்கராந்தி 10, மகர ராசி 10, அங்கே சூரியன் தை மாதத்தில் வருவது 10. பார்த்திங்களா, மகர ராசி 10, ஐயப்பனுக்குரிய ஜோதி 10, தமிழ் பொங்கல் 10, தமிழ் வருடப்பிறப்பு 10ன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. இருந்தாலும் மகரத்துக்கு உரியது சிகரம், மகரத்துக்கு உரியது சிகரம். இது அத்தனையும் வெல்லக்கூடியது. நிச்சயமாக நன்றாக இந்த மாதம் உங்களுக்கு என்ன, குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் குடும்ப கவனமும் கஷ்டத்தை தீர்க்கிறது. உங்கள் இதில் குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு வேண்டிய உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திரக்காரவங்க. இதில் உத்திராடம் நட்சத்திரக்காரவங்க ரொம்ப வலிமையாக இருப்பீங்க, இந்த மாதத்தில் சிறப்பாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரக்காரவங்களுக்கு ஒரு 10-20% தான் கஷ்டத்தை இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு 10-20% தான் கவனமாக இருக்க வேணும். திருவோணம் நன்றாகவே இருக்கும். உத்திராடம், திருவோணம் மிக நன்றாகவே இருக்கும். ஏன்னா உத்திராட நட்சத்திரம் இந்த ஆவணி மாதத்தில் கிட்டத்தட்ட அது பிறக்கும்போதே நீங்கள் உச்சத்தில் வந்துடுறாங்க. அப்போ திருவோண நட்சத்திர அதிபதி எந்த சாரத்தில் அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 5ஆம் இடம் ரோஹி நட்சத்திர சாரத்தில் இருக்கிறனால பூர்வ புண்ணிய சாரம் இல்லையா, அதனால் அது சிறப்பாக அமையும். கண்டிப்பாக இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், கருப்பு சம்மந்தப்பட்ட தொழில், தார் சம்மந்தப்பட்ட தொழில், மரங்கள் சம்மந்தப்பட்ட தொழில், தனக்கு ஹோட்டல், தனக்கு வேண்டியது, அதாவது தானே சமைத்து, தானே இலையெடுத்து, தானே கல்லால் உட்காந்து, தானே பரிமாறி, தானே காசு வாங்கி போடக்கூடிய தொழில் எல்லாமே உங்களுக்கு உண்டு. அதை விட கோழி பண்ணை வைக்கலாம், ஆட்டு பண்ணை வைக்கலாம், மாட்டு பண்ணை வைக்கலாம். குறிப்பாக மீன் பண்ணை எக்கச்சக்கமாக விளைச்சலை கொடுக்கும். மீன் பண்ணை எக்கச்சக்கமான மகத்துவான வசூலை கொடுக்கும், மகசூலை கொடுக்கும், டெவலப்மெண்ட்டை கொடுக்கும், இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். ஏன்னா தொழில் அதிபதி, தொழில் ஆள் இல்லை, தொழில் அதிபதி. 8ஆம் கிளாஸில் போனீங்க பேப்பர் போட்டியா, 10ஆம் கிளாஸுக்கு போனேன் பேப்பர் போட்டுட்டு உட்காந்து ஏஜெண்டாக வந்துட்டேன். அப்புறம் 12 முடித்தேன். இப்போ ஏஜெண்டை போட்டு அந்த இதுக்கே பேப்பர் ஸ்டோர் வைக்க ஆரம்பிச்சு. அப்போ பேப்பர் ஸ்டோர் வச்சா மட்டும் பார்த்தாதே, அப்போ பேப்பர் ஸ்டோரில் பக்கத்தில் லேடிஸ்லாம் நிறைய வர்றாங்க, நிறைய வாங்குறாங்க. அப்போ பேனா பென்சில்லாம் போட்டு அந்த ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி ஒன்று வைக்கிறோமே, அப்புறம் ஃபேன்சி ஸ்டோரை வச்சு, சரி ஃபேன்சி ஸ்டோரை வச்சுட்டோம், பேனா ஸ்டோர் வச்சுட்டோம், அரிசி பருப்பு இல்லையே அதையும் சேர்த்து வைக்கலாமே, விவசாயம் சம்மந்தப்பட்டது வைக்கலாமே. அப்போ ஒரு நல்ல சூப்பராக வச்சுட்டேன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக வச்சிடலாம். அப்படித்தான் டெவலப் பண்ண முடியும், அப்படித்தான் டெவலப் பண்ண முடியும். அப்படியே டெவலப் பண்ணி வந்துட்டா நிச்சயமாக இந்த மாதத்தில், ஆவணி மாதத்தில் குடும்பம் தான் கவனமாக இருக்கும். என்றைக்குமே மகரத்தில் உத்திராட நட்சத்திரம்னாலும் சரி, மகரத்தில் அவிட்ட நட்சத்திரம்னாலும் சரி, மகரத்தில் திருவோண நட்சத்திரம்னாலும் சரி, கடகத்துக்கு வரும்போது பூசம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம். எப்படி புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் கடகராசியில் உள்ளவங்க. இந்த மீதி அதுக்கு ஆப்போசிட்டில் 180 இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்கள்ட்ட மிக மிக கவனமாக இருத்தல் வேண்டும், மிக கவனமாக இருத்தல் வேண்டும். ரொம்ப குடும்பத்தில் 180 டிகிரி 7க்கு 7 சமசப்தமாக பார்வை இருக்குதுன்னு திருமணத்தை முடித்து கொடுத்தீங்க, மாட்டிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ சனீஸ்வரர் பார்த்தா உங்களை விட்டு போயிருக்கார், சனீஸ்வரர் விட்டு நிரந்தரம் போயிட்டார், அடுத்து கும்பத்தில் தான் இருக்கார். அதனால் எல்லா காரியமும், எல்லா சுப காரியமும், எல்லா மங்கள காரியங்களும், எல்லா வைபவங்களும், எல்லா வழிபாட்டு காரியங்களும், தெய்வ வழிபாடு எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் அல்ல, வெகு விரைவில் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில். அப்போ என்ன செய்யணும்? கருப்பு சாமி வழிபாடு, சின்ன கருப்பாக இருந்தாலும் சரி, பெரிய கருப்பாக இருந்தாலும், மணிய கருப்பாக இருந்தாலும் சரி, எந்த கருப்பு சாமி வழிபாடு, முனீஸ்வரன் வழிபாடு, கருப்பு சாமி வழிபாடு, குறிப்பாக அகோரமூர்த்தி வழிபாடு, இந்த வழிபாடெல்லாம் பண்ணி வந்தால் மிக சிறப்பாக அமையும். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ பலன் சொன்னாலுமே கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுத்தி தான் நம்ம பலன் சொல்லணும். ஏன்னா நம்ம இடையில ஒரு ஆறு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆற்றுக்கு நம்ம இந்தாண்டு இருக்கிறோம், இந்த ஆற்றுக்கு இந்தாண்டிருந்து இக்கரையிலிருந்து அக்கறை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகா இருக்கும்.
ஓ இவ்வளவு அழகா இருக்குது, நம்ம அந்தாண்டியே போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம இந்தாண்டிருந்து தத்து தடுமாடி பட்டு தெளிஞ்சு சிரமப்பட்டு சீரழிஞ்சு ஏதோ ஓரளவுக்கு கரை ஏறிட்டோம் அப்படின்னு அந்த பக்கமே பார்த்தோம்னா இந்தாண்டு இருக்கிற விஷயம் அழகா தெரியும். பரவாயில்லையே, நாம் அங்கேயே இருந்தோம், அங்கேயே அழகா இருக்குது, இங்க வந்தோம். ஏன் சொல்ற அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் அந்த மாதிரி. முதல்ல மகர ராசிக்காரங்க மைண்ட் செட்டு முதல்ல கரெக்டா வச்சுக்கணும். இது ஏன் சொல்ற அப்படின்னா, அதாவது யாருக்கா இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க சாதிக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல, இல்லையா? வாய்ப்பே கொடுக்காதவங்க யாருமே ஜெயிக்க முடியாது. 2 பாதை போகுது அப்படின்னா நம்ம மனசு சொல்லும், இந்த பாதையில போங்க நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லும். ஆனா நம்ம அப்படி சொன்னா கூட மனசுக்குள்ள அப்பயே ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்விக்கு இருக்கும், அதை விட இது நல்லா இருக்கே, இப்படி போய் பார்க்கலாமா, இல்லை இதுல போய் பார்க்கலாமா. நம்ம மனசு சொல்றது அப்பயே நம்ம ஒரு வகையில கொஞ்சம் பெண்டிங்ல தான் வைப்போம். மற்றவங்கள வகையில விசாரிப்போம், இந்த பாதை எப்படிங்க இருக்குது, இந்த பாதை எப்படிங்க இருக்குதுன்னு விசாரிப்போம். இது ஏன் சொல்ற அப்படின்னா, பொதுவா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாதிக்கிறதுக்கு துடிக்கிறதுக்கு உண்டான ராசி எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்க தான். இது ஏன் சொல்ற அப்படின்னா, சனி பகவானுடைய ராசி. சனி பகவான் யாரு தெரியுங்களா? தொழிலுக்காரகன், தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் தான். மனசுக்குள்ளார இருக்கிற விஷயத்த அது நல்லதோ கெட்டதோ வெளிப்படையா பேசக்கூடியவர் யாருன்னா சனி மட்டும்தான். அதனாலதான் யாரையும் சனி பார்த்தா பிடிக்கிறது இல்லை. ஒரு பஞ்சாயத்துல போய் நின்று பாருங்க, ஒருத்தர் கரெக்டா பதில் சொல்லுவாரு, ஆனா நம்மளாம் ஒரு பேச்சு கேட்க மாட்டோம். ஏன்னா இவன் சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா, இவனோட அட்வைஸ் எல்லாம் இப்ப தேவையா அப்படின்னு நம்ம கேட்போம். அதாவது அதுக்குதான் முன்னோர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அதாவதுன்றது என்னன்னா, இந்த நெல்லிக்காய் பார்த்துருக்கீங்களா? முன்னாடி கசக்கு பின்னாடி இனிக்கும். மூத்தோர சொல்லே முழு நெல்லிக்காயே முன்னாடி கசக்கு பின்னாடி இனிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த சாதிக்கிற எண்ணம், சாதிக்கிற வேகம் நமக்கு இயல்பிலே இருந்தா கூட ஒரே ஒரு விஷயம், மற்றவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்றோம், மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறோம், மற்றவங்களுக்கு நம்ம இப்படி இருறா, நீ இது செய்ய இது பண்ணு அப்படி சொல்றோம் பாருங்க, அவங்க எல்லாம் சூப்பரா இருப்பாங்க. ஆனா மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம என்னதான் பூர்வீக சொத்து கடல் போல சொத்து இருந்தாலும் கடுகளவு கூட ஆகாத, அதை நம்பாத, அதுல அனுபவிக்காத, அதுல இல்லாம வெளியில போயிருக்கிறோம் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாருங்க 98% பேரு சாதிச்சிருப்பாங்க. சாமி என்ன நான் மகர ராசி தான், ஆனா நான் சொந்த ஊர்ல இல்லை, அவங்க சாதிச்சிருப்பாங்க. சாமி நான் மகர ராசி தான், ஆனா பூர்வீகத்துல நான் இருக்கிறேன். அவங்க பாருங்க கரெக்டா என்னதான் பழமொழி சொல்ற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டாலும் ஒற்றை மண்ணு தானே ஒட்டும், சம்பாதிக்க முடியாம சாதிக்க முடியாம ஜானி ஏறணும் முளம் சரீர மாதிரி இருப்பாங்க. பொதுவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, மகர ராசிக்காரங்க 2 விஷயம்தான், புரியுதுங்களா? அதாவது நல்லது என்ன கெட்டது என்ன, இது நீங்க பிரிச்சு பழகி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க மேல வந்துடலாம். இது வரைக்கும் அப்பா முக்கியம், அண்ணன் தம்பி முக்கியம், அம்மா முக்கியம், குடும்பம் முக்கியம், சொந்த பந்தம் முக்கியம், நம்மளோட உறவுக்கு முக்கியம், நம்ம ஊர் முக்கியம் அப்படின்னு நினைச்சவங்க 98% பேர் கண்டிப்பா சொல்ற சாதிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா வீடு ஃபுல்லா காசு இருந்த காலம் போய் இப்ப வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ தொலாவர காலத்துலதான் இப்ப நீங்க இருக்கிறீங்க. ஏன்னா மகர ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் சகாய சனியா இருந்தாலும் கூட, ஆனா நிறைய மகர ராசி சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், ஐயா எனக்கு யாழ்ரச்சனை நடந்துட்டு இருந்தது, இப்பதான் முடிஞ்சது, 2025 மார்ச் 29 தான் எனக்கு சனி முடிஞ்சது. ஆனா சனி இருக்கும்போது கூட சாமி நான் நல்லா இருந்தேன், ஆனா சனி முடிஞ்சதுங்க, ஆனா எனக்கு என்னமோ இன்னும் கஷ்டம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுதே தவிர நான் நல்லா இல்லைங்க அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணுமே இருக்கும். அப்ப ஜோதிடர்கள் பொய் போகலாம், ஆனா ஜோதிடம் பொய் போகாது, இல்லைங்களா? முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம். இன்னுமே நிறைய பேர் பாருங்க அந்த வாக்கியத்துக்கு தான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திருக்கணி முறைப்படி வாங்க, திருக்கணித முறைப்படி உங்க ஜாதகத்தை எடுங்க,
நம்ம ஒரு சின்ன பொருளோ பெரிய பொருளோ மிஸ் பண்ணிட்டோம், அது தொலைச்ச இடத்துல தான் தேடணும். அப்பதான் நமக்கு அதோட பலன் கிடைக்கும். நம்ம இங்க தொலைச்சிட்டு கடல் கடந்து போய் தேடனா கிடைக்காது. மகர ராசிக்காரங்க நிறைய பேர் நம்பாத ஒரு விஷயம் என்ன, ஜாதகம். நம்பி கெட்டு போயிட்டீங்க. முதல்ல உங்க ஜாதகத்துல தேடுங்க. நம்ம ஜாதகத்துல நம்ம என்ன படிப்பு எடுக்கலாம், என்ன தொழில் எடுக்கலாம், எந்த துறையில போகலாம், நம்ம ராசிக்கு எந்த ராசிகள் போட்டா நல்லா இருக்கும், எந்த பக்கம் வாசுபடி வச்சு வீடு கட்டினா நல்லா இருக்கும், நம்ம அப்படி உட்காந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். முதல்ல நம்மளோட தேடல் நல்லா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமா சொல்றேன், இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். இது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு நான் 3 விஷயத்தை நான் சுட்டி காட்டுவேன். அதுல 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு குரு பகவான் உங்க ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கிறார். 6வது பாவகத்துல குரு இருக்கிறார் அப்படின்னா ரண ருண ரோக, அதாவது சனின்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு 6ஆம் இடம் சத்ரு குரு. நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்குற இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறார். அந்த குரு பகவான் போய் தன்னுடைய வாரிசு வீட்டுல போய் உட்காந்துட்டார். அப்ப அந்த வாரிசு வீட்டுல உட்கார்ந்து உங்களுடைய ராசிக்கு இப்ப எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு, 6வது இடத்துல இருக்கிறார். அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இடம் மாட்டு இப்ப எப்படி அவர் தன்னுடைய வாரிசு வீட்டுல உட்கார்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்கிறாரோ, அது போல நீங்க தனிமரமா, அதாவது எப்பவுமே ஒரு கை ஓசை சத்தம் வராதுன்னு சொல்லுவாங்க. நீங்க தனியே போய் இப்ப உட்காந்து பாருங்க, உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். யோசிங்க, அந்த மாதிரி கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். 2வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 9ல செவ்வாய். இப்ப 9ஆம் இடம் பாக்கிய செவ்வாய் கிட்டத்தட்ட 28ஆம் தேதி வரைக்கும். அப்போ உங்க நேரம் தான் மற்றவங்களுக்கு இப்ப கூட நல்லா இருக்குது. செவ்வாய் பகவான் யாருன்னா சகோதர ஸ்தானம், சகோதரன். 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். 28 தேதி வரைக்கும் இப்ப கூட உங்க நேரம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ உடன்பிறப்புகள் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா பாருங்க, உங்க நேரம் அவங்க ஓரளவுக்கு நல்லாவே இருப்பாங்க. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சுக்கிரன் 6ல இருக்கிறாரு. ஆனா 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் 5ஆம் தேதி அன்னைக்கு அவர் 7ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ உங்க வீட்டுல ஏதாவது சுபகாரியத்தை பத்தி எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா, கண்டிப்பா உங்களுக்கு 5 தேதிக்கு மேல கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு சக்சஸ் ஆகும். அவங்களுக்கு இப்போ ஒரு உதாரணம், உங்களுக்கு அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பி யாராவது இருந்து, இல்லை உங்களோட வாரிசுகளா இருந்து அவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், 5 தேதி வரைக்கும் கொஞ்சம் தாமதமா இருந்தாலும் 5 தேதிக்கு மேல கண்டிப்பா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார், கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கிறார். 14 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. 14 தேதிக்கு மேல போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா அவர் சூரியனோட இணைகிறார். இணைஞ்சு 14 தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் புதன் ஆதித்ய யோகத்தை பார்க்கிறாரு. அப்படியேப்பட்ட யோகத்துல பார்க்கறதுனால நிறைய பேருக்கு பாருங்க, சொந்த தொழில் செஞ்சுட்டு வருமானம் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும். 2வது, நான் வியாபாரம் பண்றேன் பிசினஸ் பண்றேங்க, ஆனா 4 காசு கையில் நிக்க மாட்டேங்குது, ஆனா வருது, இந்த கையில வாங்குற ஆனா இந்த கையில போறது தெரியலீங்கன்னு சொல்றீங்களா, கண்டிப்பா உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப உங்க நிலைமை எப்படி இருக்குதுன்னா, பொதுவாகவே மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. ஒண்ணுமே இல்லை, உங்களுடைய ராசிக்கு குற்றாலத்தில் இருக்கக்கூடிய குற்றால ஈஸ்வரர் போய் வணங்கிட்டு வாங்க, கண்டிப்பா சொல்ற உங்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடம் சொல்றது பாத்தீங்கன்னா ஆயுள் ஸ்தானம். நிறைய பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுடைய குடும்பத்துல பாருங்க, இப்போ ஒரு உதாரணம், இப்போ ஒரு ஆணா இருந்து உங்களுக்கு மகர ராசி கல்யாணம் ஆயிருக்குதா, உங்க மனைவிக்கு பாருங்க அடிவயிறு பிரச்சனை. 2வது பார்த்துட்டீங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனை, உடல் உபாதிகள். அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், மூட்டுக்கு சம்பந்தப்பட்ட வலி. அப்பா இருக்கிறார் அப்படின்னா நரம்பு பிரச்சனை, உடல் உபாதிகள். வாரிசு இருக்கிறாங்கன்னா உளுந்து வர்றது, அடிப்படுறது, காயமாகிறது, சின்ன சின்ன தொந்தரவுகள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுங்களா, கண் இருந்தும் குருடன் போல, காதிருந்தும் செவடன் போல, வாயிருந்தும் ஒரு ஊமையான வாழ்க்கை. பொதுவாக நான் சொல்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மகர ராசி அற்புதமான ராசி. புரியுதுங்களா? அதாவது நமக்கு ஒரு பிளாட் பார் கிடைக்கிறது பெரிய விஷயம், கிடைச்சிருச்சுன்னா அதை பயன்படுத்திக்கணும்.
அரசியல் நமக்கு ஒரு சீட்டு கிடைக்காத வரைக்கும் தான் நம்ம சிரமப்படுறோம். சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி ஜெயிக்கணும், நம்மளோட யுக்தியை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, என்ன எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் நிறைய இருக்குது தவிர அசால்ட்டுத்தனமும் கொஞ்சம் கூட இருக்குது. மகராசிக்காரர்களுக்கு முழுமையான சப்போர்ட்டா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு யாருன்னா அம்மா, மனைவி, இவங்க 2 பேரோட சப்போர்ட் நிறைய இருக்கும். சரிங்களா? உங்களுடைய வளர்ச்சிக்கு அதாவது என்ன வழி, 2வது உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், தொலைச்ச இடத்துல தேடணுன்ற மாதிரி உங்க ஜாதகத்துல முதல்ல தொலாவுங்க. எது உங்களுக்கு செஞ்சா நல்லது, எது செஞ்சா பரவாயில்ல, எது செய்யலாம், முதல்ல அது செய்து நினைச்சு அது கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். சரிங்களா? பொதுவாக உங்களுக்கு வந்து குடும்ப ராகு, அதே சமயத்தில் அஷ்டம கேது, ராகு கேது பயிற்சி நல்லா இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நவகிரகத்தை சுத்துங்க. அது போக முடிஞ்ச வரைக்கும் அதாவது காலாஸ்திரி போயிட்டு வர்றதுக்கு பாருங்க. சரிங்களா?